கண்மணிகளுக்கு அற்புதமான மாலை வணக்கம். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களுக்கு நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, தன் கையே தனக்கு உதவி. ஆமாங்க, அருள்னு சொல்லி உங்களை மாதிரியே ஒரு அழகான பையன் துரு ஸ்கூலுக்கு ஓடுற பாய் கிளம்பிட்டு இருக்காரு. காலையில் வேகமா ஓடி வந்து அம்மா கிட்ட, அம்மா அம்மா என்னோட யூனிஃபார்ம் எங்க போச்சு காணோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க வேகமா ஓடி வந்து அவங்க வச்சிருக்கிற அந்த அழுக்கு கூடையில இருந்து அந்த யூனிஃபார்ம் எடுத்து உதறி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதை போட்டுக்கோங்க ஏன் அட்ஜஸ்ட் பண்ணின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாங்க. அவனுக்கு நீங்களாவது துவைச்சிருக்க கூடாதா, இப்படி நான் அழுக்க போட்டுட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரைச்சிக்கிட்டே அந்த யூனிஃபார்ம் வாங்கியா வச்சுட்டான். அடுத்தது மறுபடியும் அவங்க கிச்சனுக்குள்ள வந்தவங்க வேகமா வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. கையில ஏதோ கொட்டிடுச்சு. இப்படி ஒவ்வொன்றா வேகமாக அவங்க புதுசாக செய்கிறாங்க. கிச்சனுக்குள்ள பார்த்தா பாத்திரம் நல்லா கழுகும் அப்படியே இருக்கு. அடுத்தடுத்த வேலைகள் எதுவுமே அப்படியே செய்யாமல் அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது. ஐயோ என்னடா அது இன்னைக்குன்னு பார்த்து இந்த வேலைக்காரியும் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சாங்க. அப்பா அம்மா அருள் எல்லாருமே வேலைக்கு ஸ்கூலுக்கு அப்படின்னு கிளம்பி வேகமாக போயிட்டாங்க. பாருங்களேன். ஆமாம் குழந்தைங்களா, நீங்களும் பல நேரத்தில் அப்படிதான் ட்ரெஸ் அயன் பண்ணாமல் போடுறது. கேட்டால் அம்மா செஞ்சு கொடுக்கல, அப்பா செஞ்சு கொடுக்கல, ஏன் சாப்பிடல, லேட் ஆகிடுச்சு, எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னு கேட்டால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ½ ஹவருக்கு முன்னாடி எழுந்திரிச்சேன்னு சொல்கிறீங்க. இல்லை, நேரத்தில் எழுந்திரிச்சுக்க பழகுங்க. உங்கள் வேலைகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செஞ்சு பழகுங்க. இதை தான் சொல்கிறேன், தன் கையே தனக்கு உதவி. உங்களோட வேலைகளை நீங்களே செஞ்சு பழகிக்கோங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை, உங்கள் எதிர்காலத்துக்கும் பிரயோஜனமாக இருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.